நிச்சயம் பானு. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு தயார் நிலையில் உள்ளது. வாக்கு எண்ணும் ராணிமேரி கல்லூரி 176 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 18வது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய முதல் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 7,30,392 ஆண் வாக்காளர்களும் 7,65,286 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 543 பேரும் என 14,96,224 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்கள் 4,51,334 ஆண் வாக்காளர்களும் 4,47,884 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர் 149 பேரும் என 8,99,367 வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். இது 60.11% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவொற்றியூர் தொகுதியில் 311 வாக்குச்சாவடி மையங்கள் பதிவான வாக்குகளை 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாகவும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர தொகுதியில் 237 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாகவும், ராயபுரம் தொகுதியில் 181 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை 14 மேஜைகளில் 13 சுற்றுகளாகவும், அதே போல பெரம்பூர் தொகுதியில் 281 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை 14 மேஜைகளில் 21 சுற்றுகளாகவும், கொளத்தூர் தொகுதியில் 239 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளை 14 மேஜைகளில் 18 சுற்றுகளாகவும், திருவிக நகர் தொகுதியில் 206 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான 14 மேஜை 15 சுற்றுகளாகவும் எண்ணப்பட உள்ளது. வடசென்னையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென் சென்னைக்குட்பட்ட தென் சென்னை, மத்திய சென்னை மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான பொதுமக்கள் பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது 3 மையங்களில் பாதுகாப்பு பணியில் அமைத்து சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வடசென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் சென்னை ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை துவங்குள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தீவிர சோதனைக்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல தீயணைப்பு வாகனங்கள், தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவர்களை கொண்டு வந்து தீயணைப்பு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே போல் 102 ஆம்புலன்ஸ் அங்கே 102 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கு வந்து உள்ளனர். அதே போல் டாய்லெட் வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது பானு.